ஃபாபியின் சவோ 2016 தனது ஒரு வயது மகளை கொன்றதற்காக பிரெஞ்சு மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜரானார். கபோவின் விசாரணையில் இருந்த டியோ வழக்கை விளக்குகிறார். கபோ மீதான தனது சொந்த மோகத்தை எந்த இலக்கிய, சட்ட அல்லது சினிமா கதைகளும் மனித வன்முறை மற்றும் வினோதத்தை நியாயப்படுத்த முடியாது. ரேசினின் கதாநாயகி குத்ராகி மராண்டா லாரன்ஸ் கோலியின் செயல்களை கபோவின் மாதிரியாக கொண்டு நடிக்கிறார் மற்றும் விவாதித்தார். தனது 15 மாத மகள் எலிசுடன் பாரிஸில் இருந்து கடலோர நகரமான பெர் சுர் ஹெர் மெருக்கு ரயிலில் சென்றதாக அவர் தனது சாட்சியத்தில் ஒப்புக்கொண்டார். வடக்கு பிரான்சில் உள்ள ஒரு சிறிய நகரமான செயின்ட் ஓமருக்கு இடமில்லை. அங்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. லாரன்ஸ் ஏன் எலிசை கொன்றார் மற்றும் அவளை குற்றவாளி என்று தீர்மானிக்க நீதிபதி மற்றும் அவரது நடுவர் பணிபுரிகிறார். சட்டப்பூர்வ வாசகங்களில் மிகவும் நியாயமற்ற குற்றமாக தோன்றுவதை புரிந்து கொள்ள ஒரு நீதிமன்றம் கடுமையான காரணத்தை பயன்படுத்துகிறது. உளவியல், நெறிமுறை, மானுடவியல் மற்றும் சட்ட கோட்பாடுகள், இரக்கமுள்ள நீதிபதிகள், சந்தேகம் கொண்ட வழக்கறிஞர்கள் மற்றும் வெளிப்படையான பாதுகாப்பு வழக்கறிஞர்களால் மேற்கோள் காட்டப்படுகின்றன. லாரன்ஸ், டெஸ்கார்ட்ஸ் மற்றும் விட்ஜென்ஸ்டைனை தாக்கங்கள் என்று மேற்கோள் காட்டும் முன்னாள் தத்துவ மாணவர் தனது நீதிபதியின் ஆர்வத்தில் சிலவற்றை பகிர்ந்து கொள்கிறார். குறிப்பாக குழப்பமான விளக்க பிரச்சினையாக தனது சொந்த உந்துதல்களை குறிப்பிடுகிறார். செய்தது போல் பாசாங்கு செய். எலிசின் மரணத்திற்கு வழிவகுத்த நிகழ்வுகளை அவர் கவனமாக, முறையான மற்றும் இலக்கணப்படி சரியான பிரெஞ்சு மொழியில் தெரிவிக்கிறார். மேலும் சில சமயங்களில் முரண்பட்டால் அது தெளிவாகவும் முழுமையாகவும் இருக்கும். கொலைகள் சூனியக்காரர்கள் மற்றும் பேய்களின் வேலையே தவிர தனது சொந்த ஊழல் அல்லது உறுதியற்ற தன்மை அல்ல என்றும் அவர் வாதிடுகிறார். நாவலாசிரியரும் இலக்கிய அறிஞருமான ராமா புத்தகத்திற்கான பொருள் சேகரிக்கும் செயல்பாட்டில் பங்கேற்கிறார். லாரன்ஸின் தோற்றத்தால் ஆழமாகவும் குழப்பமாகவும் பாதிக்கப்படுகிறது. அதை நாம் அப்படி அழைக்கலாம். லாரன்ஸ் புத்தகத்தில் தோன்றுகிறார். ராமாவும் லாரன்ஸை போலவே பிரான்சின் படித்த உயரடுக்கில் சேர விரும்பும் ஆப்பிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த பெண். பல்கலைக்கழக அரங்கில் தனது விரிவுரையை அவர் முதலில் பார்க்கிறார். அங்கு அவர் மார்க்குரை துராஸின் ஹிரோஷிமா மோன் அமோரிலிருந்து ஒரு பத்தி ஒருவரின் உணர்ச்சிகளையும் ஒழுக்கத்தையும் எவ்வாறு பாதிக்கிறது என்பதை பார்க்கிறார். லாரன்ஸின் கல்வி முயற்சிகளுக்கு மாறாக அவரது லாமா வாழ்க்கை செழித்து வருகிறது. அவை தோல்வியால் சிதைந்தன. வெளியீட்டாளர்கள் அவரது அடுத்த புத்தகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது நன்றாக விற்பனையாகிறது. இருப்பினும் நீதிமன்றத்தில் ஒரு வெளிப்பாடு அல்லது உணர்த்தல் நிகழும்போது ராமரின் அடையாளத்தை பற்றிய புரிதலை அவள் இழக்கிறாள். தியோப்பின் அவதானிப்பு நாடக நுட்பம் தட்டையானது மற்றும் ககாமியின் வெறித்தனமான அடக்கமான செயல்திறன் அவர் லாரன்ஸை அடையாளம் காட்டுவதாக கூறி எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. ராமர் மற்றும் பார்வையாளர்கள் இருவரும் ஒற்றுமையை கவனிக்காமல் இருக்க முடியாது. இன்னும் ஆரம்ப நிலையில் இருக்கும் தனது கற்பம் குறித்து ரமா தனது தாயிடம் ரகசியம் காத்துள்ளார். விசாரணையின் போது அவள் ரமாவை சந்தித்தால் எலிசின் இருப்பை அவள் அறிந்திருக்கவில்லை. லாரன்ஸின் தாயார் ஓட்டில் மதிய உணவின் போது தான் அதிக உணவை ஆர்டர் செய்ததாக ரமா கூறியதை தொடர்ந்து கற்றுக்கொள்கிறார். நீதிமன்றத்தில் இருக்கும் சில கருப்பின பெண்களில் ஒருவரான ரமா லாரன்ஸின் புத்திசாலித்தனம் மற்றும் கருணையை பற்றி பெருமை கொள்ளக்கூடிய நம்பகமான வாடகை மகளை போல அவளால் நடத்தப்படுகிறாள். அவர் ஸ்பெல்லர் பி சாம்பியனின் பெருமைமிக்க தாயாக இருப்பதை போல அவர் ஒவ்வொரு செய்தித்தாள்களையும் வழக்கு ஆய்வுகளுடன் வாங்குகிறார். ஓடில் தனது மகளின் வாழ்க்கையில் ஒரு மேலாதிக்கம் மற்றும் சவாலான நபராக இருந்ததை நாம் ஊகிக்க முடியும். தொலைதூர, சோகமான மற்றும் கிட்டத்தட்ட ஊமை உருவமாக ஃபிளாஷ்பேக்கில் சித்தரிக்கப்படும் ராமாவின் தாயுடன் அவள் இதை பற்றி விவாதிக்கிறாள். ராமாவின் கூட்டாளியான அட்ரியன் அவர் தற்போது உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாகவும் மிகவும் சோர்வாக இருப்பதாகவும் கூறுகிறார். உடைந்த பெண் அவர் ஒரு இசைக்கலைஞர். அவருடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட லாரன்ஸ் மற்றும் ராமின் வாழ்க்கையை ஒத்திருக்கிறது. அட்ரியன் எலிசின் தந்தையைப் போலவே எலிசின் தந்தையை விட அனுதாபம் கொண்ட ஒரு வெள்ளை பிரெஞ்சு சிற்பி. படத்தின் கருப்பொருள்களில் ஒன்று மற்றும் அதன் வளிமண்டலத்தின் ஒரு பகுதி இனம், காலனித்துவ பிரான்சின் வரலாறு மற்றும் முன்னாள் காலனிகளில் இருந்து குடியேறியவர்களின் நிச்சயமற்ற நிலை. தப்பெண்ணங்கள் மற்றும் மரபுகள் குடியரசு கட்சி உலகளாவிய வாதத்தின் பிரெஞ்சு இலட்சியத்துடன் பின்னி பிணைந்துள்ளன.
இது சிவப்பு உடையணிந்த நீதிபதி மற்றும் கருப்பு உடையணிந்த வழக்கறிஞரின் மொழி மற்றும் சடங்குகளில் மறைமுகமாக உள்ளது. ஆஸ்திரிய சிந்தனையாளர் விட்ஜென்ஸ்டைனில் ஒரு ஆப்பிரிக்க பெண் ஏன் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று லாரன்ஸின் பேராசிரியர் ஒருவர் கேட்கிறார். உங்கள் கலாச்சாரத்திற்கு ஏற்ப அதை ஏன் உருவாக்கக்கூடாது? அவர்களின் கதாநாயகர்களில் அவர்களை எதிர்கொள்ளுங்கள், சமூக பிரச்சனைகள் அல்லது அரசியல் தோல்விகள் அல்ல, மாறாக அவர்கள் உணர்ச்சிபூர்வமான சோதனைகளை சந்திக்கும் இரண்டு பெண்கள். அவை அர்த்தத்தின் நெருக்கடிகள், லேபிள்கள் மற்றும் விளக்கங்களை மீறும் இருத்தலியல் புதிர்கள். ஒருவர் பேச முடியாததை பற்றி ஒருவர் அமைதியாக இருக்க வேண்டும் என்று விட்ஜென்ஸ்டைன் கூறினார். செயின்ட் ஓமர் முழுக்க முழுக்க உரையாடல்கள் நிறைந்த படம், ஆனால் அந்த மௌனமே அதன் மிக ஆழமான நுண்ணறிவு. ராமா மற்றும் லாரன்ஸின் வழி ஒரு மறைக்கப்பட்ட மொழி போன்றது, அந்நியப்படுதல் மற்றும் இழப்பின் சொல்லப்படாத இலக்கணம். அவர்களின் வெளிப்பாடுகள் அதை நமக்கு காட்டுகின்றன.